Hi students, welcome to my YouTube channel. In this video, we are going to see about the centrifugal force and centripetal force. Come, let's see this in detail. So first one, circular motion na என்னன்னு பார்க்கலாம். இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தது வந்து linear motion and linear motion வந்து இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் இல்ல இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்றத தான் பார்த்தோம். சோ நியூட்டன்ஸ் லாலாம் வந்து அத தான் சொன்னாங்க. ஃபோர்ஸ் இருந்தாலும் linear motion இருக்கும் இல்லனாலும் வந்து ஃபோர்ஸ் இல்லனாலும் there is some linear motion இருக்கும் அப்படினாங்க. பட் circular motion எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து இருந்தா மட்டுமே தான் அங்க circular motion வந்து நடக்கும். சோ ஒரு ஃபோர்ஸ் இல்லனா அங்க வந்து circular motion வந்து நடக்காது அப்படினாங்க. Circular motion cannot occur in nature. A force can change the velocity of a particle in three different ways. So இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து அந்த velocity வந்து மாத்துது அப்படின்றத பார்க்கலாம். So there are three ways. So three ways என்னன்னா first வந்து magnitude change ஆகுது. அதாவது direction change ஆகாம வெறும் magnitude மட்டும் change ஆகுது. And second one பார்க்க போனீங்கன்னா direction change ஆகுது without changing the magnitude. So third one வந்து எப்படி வந்து force வந்து velocity change பண்ணுதுன்னா both direction and magnitude ரெண்டுத்தையுமே வந்து change பண்றது தான் வந்து third type. And இங்க வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா பேசிக்கா வந்து centripetal force எப்படி உருவாகுது and அதனால என்னென்னலாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் and centrifugal forceனா என்ன centripetalக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இத தான் நம்ம பார்க்க போறோம். So first வந்து பார்க்க போனீங்கன்னா centripetal force. ஓகேவா? So centripetal force அப்படினா என்னன்னா if a particle is in uniform circular motion there must be centripetal acceleration towards the center of circle. So உள்நோக்கி இழுக்கப்படும். இப்போ ஒரு circular motion இருந்துச்சுனா uniform circular motionனா என்ன அர்த்தம்னா யூனிஃபார்ம்னா ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்து அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது என்னன்னா உள்நோக்கி இழுக்கப்படுற ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கு. சோ அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் அப்படின்றாங்க. சோ இந்த சென்ட்ரிபிட்டல் இப்போ ஒரு ஆக்ஸலரேஷன் இருந்தாலே அங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சோ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஆக்ஸலரேஷன் இஸ் நதிங் பட் என்னன்னா நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும்னா velocity வந்து சேஞ்ச் ஆச்சுனா அங்க வந்து acceleration இருக்கு அப்படின அர்த்தம். அப்படினா என்னன்னா இப்போ ஒரு கார் வந்து ஒரு 0 ஸ்பீட்ல இருந்து ஒரு 20 km/h ஸ்பீடுக்கு வந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ velocity வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போச்சுனா அதாவது 0ல இருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் ஏத்திட்டே போகுது இல்லையா? சோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அங்க சேஞ்ச் இன் velocity ஆகுது. அப்போ அந்த சேஞ்ச் இன் velocity இருக்கும்போது acceleration இருக்கும் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. velocity சேஞ்ச் ஆகும்போது அதாவது அதோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும்போது அங்க acceleration இருக்கு. And இப்போ வந்து அந்த velocityல வந்து ஏதாவது ஒன்னு சேஞ்ச் ஆச்சுனா acceleration இருக்கும். either magnitude வந்து சேஞ்ச் ஆச்சுனாலும் அங்க acceleration இருக்கும் and either direction சேஞ்ச் ஆனாலும் அங்க acceleration இருக்கும். அப்போ ஒரு acceleration இருக்குனாலே அங்க வந்து என்ன அர்த்தம்னா இது வந்து நீங்க சர்க்குலர் மோஷன்ல மட்டும் தான் நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கணும். சோ acceleration இருக்குன்றதனாலே அங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. சோ இங்க வந்து இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா என்னன்னா இன்வர்ட்ல வந்து அந்த ரெட் மார்க் போட்டுருக்கு இல்லையா? அதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது என்னன்னா உள்நோக்கி இழுக்குது அது எல்லாமே. ஓகேவா? சோ இதுக்கு வந்து டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கு. சோ டெரிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன். முன்னாடியே வந்து நம்ம பார்த்த டெரிவேஷன்ஸ் தான் எல்லாமே. இங்க வந்து என்னன்னா ஃபோர்ஸோட அந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து சோ இங்க வந்து ஃபோர்ஸ்னால ஜெனரலா நீங்க வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சோ அத தான் வந்து FCP அப்படினு சொல்லிட்டு டினோட் பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்து ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா வித் ஜெனரல் ஃபார்முலா அது வந்து ஆக்ஸலரேஷனை டிரைவ் பண்ண ஃபார்முலா இது ரெண்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. FCP = ma. So force ஓடது mass into acceleration. So acceleration இங்க வந்து CP ன்னு கொடுத்திருக்காங்க because it is the centripetal force acceleration. So இதனால ma = a க்கு வந்து திருப்பி டிரைவ் பண்ணா v²/r ன்னு இருக்கும். So அதுதான் வந்து mv²/r ன்னு கொடுத்திருக்காங்க. இதுவே நம்ம வந்து வெக்டார் நோட்டேஷன்ல பார்த்தோம்னா FCP vector is equal to -mv²/r into r cap. ஓகேவா? சோ இங்க வந்து அடுத்து நம்ம வந்து இன்னொன்னு டிரைவ் பண்ணோம்னா for uniform circular motion
ஸோ சர்க்குலர் மோஷன் வந்து வரப்போ நம்ம வந்து அந்த ஒமேகா அந்த ஆங்கிள் சம்திங் அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால அங்கே வந்து ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா எஃப்சிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆர் கேப். ஸோ இங்கே நத்திங் பட் வி ஸ்கொயர் பை ஆர் இதை தான் வந்து சேஞ்ச் பண்ணி ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ இங்கே வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து நம்ம மற்ற ஃபோர்ஸ் மாதிரி வந்து கரெக்டாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைனா வந்து அந்த ஸ்ட்ரிங்னால் இருக்கிற ஃபோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆனால் பேசிக்காக வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எதுனால உருவாகும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால உருவாகும் அண்ட் டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ்னால மூலியமாலாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். அதாவது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ என்னென்ன கேசஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் in the case of rilling motion of stone tied to a string, the centripetal force on the particle is provided by the tension force on the string. ஸோ நம்ம வந்து அந்த கல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி நம்ம சுற்றும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த டென்ஷன் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க டென்ஷனால் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இதே தான் வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நம்ம வந்து அந்த சர்க்குலர் இதில் சுற்றும் போது அங்கேயும் வந்து என்னென்னா அது அந்த அயன் ஸ்ட்ரிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எண்டில் வந்து நம்ம உட்கார சீட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து இன் மோஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் அரௌண்ட் தி எர்த் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை தி எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எப்படி வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் வந்து சேட்டலைட்ஸ். ஸோ சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றும் போது எர்த்தோட கிராவிடேஷனல் பவர்னால் அது வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து அங்கே உருவாகுது அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த டயக்ராமில் பாருங்கள் அது வந்து அந்த ஸ்ட்ரிங்கு அதுக்கப்புறமா வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து நம்ம வந்து உட்காந்து சுற்றுவோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்னால தான் டென்ஷன் க்ரியேட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னா when a car is moving on a circular track the centripetal force is given by the frictional force between the road and the tires. ஸோ இங்கே வந்து எப்படி வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாகுதுன்னா பிகாஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓகேவா. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் உருவாகிறது தான் வந்து இங்கே இந்த கார் அதாவது மூவிங் காரில் இருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கான காரணம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் when the planet orbit around the sun they experience the centripetal force towards the center of the sun. Here gravitational force of the sun act as a centripetal force. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி வந்து சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றும் போது வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் பவரில் வந்து அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம பிளானட் வந்து சன்னை சுற்றும் போது அந்த சன்னில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து அந்த பிளானட்டுக்கு அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து உருவாக காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்க போனீங்கன்னா வெஹிக்கல் ஆன் அ லெவல்டு சர்க்குலர் ரோட். So when a vehicle travel in a circular path there must be a centripetal force acting on it. நம்ம வந்து முன்னாடியே படித்தோம் இல்லையா அந்த சர்க்குலர் பாத்தில் அந்த கார் போகும்போது அங்கே வந்து என்ன ஆகுது நம்ம அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். பட் அங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால மட்டும் வந்து ஆக்ட் ஆகலை. ஸோ மற்ற இதுவும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்குலர் ரோடில் வந்து போகுது அப்படின்னா அந்த கார் வந்து என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து the centripetal force is provided by the frictional force between the tire and the surface. And moreover there are basically 3 forces வந்து அது மேலே ஆக்ட் ஆகுது. என்னென்ன ஃபோர்ஸ்னால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். 3 ஃபோர்ஸுமே வந்து அந்த கார் மேலே ஆக்ட் ஆகுது. அண்ட் ஜென்ரலாக வந்து பார்க்க போனீங்கன்னா அது வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பேசிக்காக எதை பார்க்குறோன்னா ரெஃபரிங் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த 3த்தையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது
என்ன ஆகுதுன்னா the centripetal force is provided by the force of static friction between the tire and the surface of the road which act towards the center of the circular track. ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா mv²/r = fs, தட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இங்கே வந்து என்ன ஆகும்னா இப்போ நம்ம வந்து அந்த சர்க்குலரில் பாத்தில் போகும்போது நம்மளுக்கு ஸ்கிட் ஆகக்கூடாதுன்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸ்கிட் ஆகணும்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் வைஸ் நம்ம வந்து பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா நீங்கள் டக்குன்னு ஃப்ரிக்ஷனோட இதில் வந்து போய் பார்க்கணும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0லேருந்து டு த மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ரெஸ்ட்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணுறப்போ எப்படி பண்ணுவோன்னா எஃப்எஸ் இஸ் அங்கே ஈக்குவல் டு μs mg அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஸ்ஸர் தென், ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் தாண்டக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் வந்து லெஸ்ஸர் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு μs mg. இது வந்து என்னென்னா ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும்னா, ஸோ இப்போ வந்து 2 கண்டிஷன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து அந்த சர்க்குலர் பார்த்தா சேஃபாக டேர்ன் பண்ணோன்னா எப்படி இருக்கணும், ஸ்கிட் ஆகணுன்னா என்ன கண்டிஷன், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணோன்னா we have to follow that f is less than or equal to ms μs mg அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபஸ்ட் கேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த mv²/r வந்து ஜென்ரலாக நம்ம அந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணதான் நத்திங் பட் ma மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அண்ட் ஆக்சலரேஷன் டிரைவ் பண்ணதுன்னா mv²/r is less than equal to μs mg. ஸோ இது வந்து r கொடுத்துருக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு டேர்மை வச்சுட்டு மற்ற டேர்மெல்லாம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் வந்து அதை அந்த மாதிரி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நத்திங் பட் இதெல்லாம் வந்து ஒரே சேம் ஈக்குவேஷன் இந்த அந்த ஹைலைட்டட் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ இஃப் இட் இஸ் the static friction would be able to provide necessary centripetal force to bend car on the road. இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேஃபாக டேர்ன் பண்ண முடியும். சப்போஸ் என்னாச்சு, இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்த ஈக்குவேஷன் பி கேஸில் வந்து என்னென்னா mv²/r வந்து கிரேட்டர் தென் μs mg இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்கிட் ஆகும். கார் வந்து அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து சரியாக வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்கிட், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இட் ஆல்வேஸ் ஹாவ் டு ஸ்டார்ட் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மஸ்ட் பி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு μs mg. ஸோ இதில் வந்து பேசிக்காக அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிட் ஆகக்கூடாதுன்னா என்ன கண்டிஷன், ஸ்கிட் ஆகணும்னா என்ன கண்டிஷன், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் வந்து நத்திங் பட் என்னென்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த கார் ரேஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரேஸில் வந்து அது மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து அங்கே போய் சொல்ல முடியாது, நம்ம வந்து ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து ஒரு கார் வந்து இன்னொரு கார் வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அங்கே வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து ஸ்லோ டவுன் பண்ணி டேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து ஆக்ட் ஆக வைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ட்ராக்கை வந்து கொஞ்சம் வந்து இன்க்ளைன் பண்ணோம், அதாவது கொஞ்சம் சாய்வாக தூக்கி வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்ன்றாங்க. அப்போது இங்கே பார்க்க போனீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஜென்ரலாக இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் எப்படி இருக்குன்னா இருக்கிற நார்மல் லெவல் ஆஃப் ரோடை விட அது கொஞ்சம் இன்க்ளைன் ஆகிருக்கு, அதாவது கொஞ்சம் சரிவாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும், நம்மளுக்கு அங்கே அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாமே வந்து அது ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் வந்து இதோட மேக்ஸிமம் எய்மாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்படி இன் அ லெவல்டு சர்க்குலர் ரோட் skidding mainly depends on the coefficient of static friction μs. ஸோ இங்கே வந்து ஸ்கிட்டிங் எங்கே வந்து மெயினாக வந்து இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது அந்த நம்ம சர்ஃபேஸ் தானே பொறுத்து இருக்குது.
ஸோ இந்த சர்ஃபேஸை பொறுத்து இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம், ஸ்கிட்டிங் அவாய்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம், யூஸ்வலி த அவுட்டர் ஏஜ் ஆஃப் தி ரோட் இஸ் லைட்லி raised compared to the inner edge. ஸோ இன்னர் எட்ஜை விட அவுட்டர் எட்ஜ் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு இன்க்ளைன் ஆகிருக்கணும், ரைஸ் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து பேங்கிங் ஆஃப் ரோட். அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறத விட இன்க்ளைன் ஆகிருக்க அந்த ஆங்கிள் இருக்கு, அதுதான் வந்து பேங்கிங் ஆங்கிள் அப்படின்றாங்க. அண்ட் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ இன்க்ளைன் ஆகிருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். தென் த நார்மல் ஃபோர்ஸ் மேக்ஸ் தி சேம் ஆங்கிள். ஸோ நார்மலும் இப்போ இங்கே வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு கார் டேர்ன் ஆகுனா 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா n cos theta and n sin theta, பிகாஸ் அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்போ ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இன்க்ளைன் அதனால நார்மல் ஃபோர்ஸ் எப்படி எழுதுறாங்கன்னா n cos theta and n sin theta. ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கிறப்போ அதோட எப்படி இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ், அதே வந்து பேரலாக இருக்கிறப்போ எப்படி இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ், அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் n cos theta is the downward balance to the groundward gravitational force, அதுதான் வந்து perpendicular. and இது வந்து n sin theta provides the necessary centripetal acceleration. ஸோ நியூட்டன்ஸ் லா படி நம்ம பார்க்க போனோம்னா n cos theta equal to mg and n sin theta equal to mv square by r. ஸோ இதை வச்சு நம்ம வந்து தீட்டா எவ்வளோ இருக்கும் அண்ட் அதோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்றத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போனீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். எப்படி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து என்னது இன்வர்டாக இழுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ரியாக்டிங் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து அந்த ரியாக்டிங் ஃபோர்ஸ் தான் என்னென்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ரியாக்டிங் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ரியல் ஃபோர்ஸ்ன்னலாம். ஸோ வந்து என்னென்னா இந்த கிராவிடேஷனல், நார்மல், அப்புறம் இந்த ஃப்ரிக்ஷன் இதனால் வந்து உருவாகக்கூடியது. ஆனால் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னென்னா இதனால் உருவாகுது, அதனால் உருவாகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இதனால் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ரியாக்டிங் ஃபோர்ஸ் தான். ஸோ இதனால் வந்து இதை எப்படி சொல்கிறாங்கன்னா சூடோ ஃபோர்ஸ்ன்றாங்க. ஸோ சூடோ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் அது வந்து ஒரு இமேஜினரின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ சூடோ ஃபோர்ஸ் ஹேஸ் நோ ஆரிஜின். ஓகேவா, இட் ரைசஸ் டியூ டு தி நான் இனர்ஷியல் நேச்சர் ஆஃப் ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்றத கன்சிடர் பண்ணுறாங்க. இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னா அது எதை வச்சு மூவ் ஆகுது, எந்த ரெஃபரன்ஸில் மூவ் ஆகுது அப்படின்றத அந்த ஃப்ரேமை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு மரம் இருக்குன்னா அந்த பஸ் மூவ் ஆகுதுன்னா மரத்தை பொறுத்துங்க அந்த பஸ்ஸு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத. ஸோ இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேமும் இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பேசிக்காக வந்து இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம வந்து என்னென்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ், இது அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரியலாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்படின்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு காரில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா கார் வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு லெஃப்ட் டேர்ன் ஆச்சுன்னா, லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் ஆச்சுன்னா கார் வந்து அதுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இன்வர்ட் ஃபோர்ஸ். ஆனால் இது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து இன்வர்ட் ஃபோர்ஸ். சாரி, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அவுட்வர்ட் ஃபோர்ஸில் நம்மளுக்கு உள்ளே உட்காந்துருக்க பேசஞ்சர் என்ன ஆகுதுன்னா அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அந்த உள்நோக்கி கார் நவுறதுக்கு உள்ளே இருக்க பர்சன்ஸ் வந்து வெளிநோக்கி தள்ளப்படுவாங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, கார் வந்து லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறப்போ நீங்கள் வந்து ரைட் சைடில் சாய்வீங்க. அதே மாதிரி கார் வந்து ரைட் சைடில் டேர்ன் ஆகுறப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் சாய்வீங்க. காருக்கு வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. பட் நம்ம உள்ளே உட்காந்துருக்க பேசஞ்சர் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதாவது கார் வந்து லெஃப்ட்டில் டேர்ன் ஆச்சுன்னா நம்ம வந்து ரைட் சைடில் சாய்வோம், அண்ட் கார் வந்து ரைட்டில் டேர்ன் ஆச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைடில் சாய்வோம். ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க.
அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நம்ம இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து இந்த நார்மல் டயக்ராம் நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராமில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்ம எப்போவுமே வந்து இந்த இதை கன்சிடர் பண்ணணும். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து கன்சிடர் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்கிட் ஆகாமல், அதாவது நம்ம வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறது. நம்ம வந்து இப்போ சப்போஸ் இது வந்து காரில் ஆனால் நம்ம வந்து ஒரு ரொட்டேட்டிங் சர்ஃபேஸில் வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி வந்து விழாமல் இருக்கிறதுக்கு வந்து தவிர்க்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து a person standing on a rotating platform feels an outward centrifugal force. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து ரொட்டேட் ஆகும்போது இப்போ நீங்கள் வந்து இந்த பார்க்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா நின்றுட்டே வந்து சுற்றுற மாதிரி வந்து இருக்கும். அப்போ அதில் நின்னீங்கன்னா ரொம்ப வேகமாக சுற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து ரொம்ப தள்ளி விழுற மாதிரி வெளியே வந்து விழுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த எட்ஜை வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இங்கே வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃப்ளாட்டாக இருக்குன்னா அவர் கண்டிப்பாக சுற்றும் போது கீழே விழுந்துருவார். கொஞ்சம் அது வந்து மேல் நோக்கி இருந்ததுனால தான் அவர் வந்து சுற்றும் போது கூட he can balance himself to stand on the platform. இதுதான் இவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த். இப்போ வந்து நம்ம வந்து எர்த்தை வந்து இனிஷியல் ஃப்ரேமில் இருக்குதுன்னு சொன்னால் கூட சம்டைம்ஸ் இது வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எர்த்து வந்து அதோட ஆக்சிஸ்லேயே வந்து ஸ்பின் ஆகிட்டுருக்கு. அப்படி ஸ்பின் ஆகும்போது என்னென்னா அங்கே வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அங்கே ஆப்ஜெக்ட், இப்போது எர்த்து மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இப்போ ஒரு பர்சனே வந்து அங்கே நிற்கிற மாதிரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னென்னா இங்கே வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் appears exactly in opposite direction from the center of rotation. எப்படி வந்து இது வந்து ஒரு opposing force தான், ஒரு reacting forceன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் இந்த axis of rotation ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸில் தான் வந்து அவர் மேலே இருக்க அந்த பர்சன் வந்து ஆக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the centrifugal force இங்கே வந்து எப்படி சொல்ல போனால் FC equal to m omega square r, இதுதான் வந்து இங்கே இருக்கிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். அண்ட் இங்கே வந்து நம்ம ரொட்டேஷன் எடுக்கணும். இங்கே இதோட வேர் r is perpendicular distance of the man from the axis of the rotation. ஸோ r is the perpendicular distanceன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆரோட நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணோம்னா, இப்போ வந்து இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணோம்னா distance r is equal to r cos theta and r is the radius of the earth and theta is the latitude of the earth. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இல்லைனா வந்து அந்த அவர் எங்கே இருக்கார் அப்படின்றது தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னா இட் இஸ் a basic difference between the centripetal force and centrifugal force. ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து இங்கே டேப்லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் அ ரியல் ஃபோர்ஸ் அண்ட் இட் இஸ் அ pseudo ஃபோர்ஸ், அதை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இட் ஆக்ட்ஸ் போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். அண்ட் நம்ம இங்கே வந்து சொன்னீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஒன்லி ஆக்டிங் ஆன் தி நான் இனர்ஷியல் ஃப்ரேம். பட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்க போனீங்கன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸில் இட் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ இது என்னது, உள்நோக்கி ஏற்படுற அந்த ஃபோர்ஸ். அதே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரியா? நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டலில் ரியல் ஃபோர்ஸ் அண்ட் ஹேஸ் ரியல் எஃபெக்ட்ஸ். அண்ட் இங்கே சென்ட்ரிஃபியூகல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ இமேஜினரி ஆர் சூடோ ஃபோர்ஸ் பட் ஹேஸ் ரியல் எஃபெக்ட்ஸ் வந்து ரியலாக இருக்கும், பட் ஃபோர்ஸ் வந்து ரியலாக சூடோ ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ஷன்னால தான் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றாங்க. இங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இன்னர்ஷியானால் உருவாகுது அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ராக்ஷன். Then the last difference is centripetal. In inertial frame, centripetal force has to be included when free body diagrams. So இங்கே வந்து inertial frame இருக்கும்போது ஃப்ரீ பாடி டயக்ராமில் தான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்றாங்க. அண்ட் இன் இனர்ஷியல் ஃப்ரேம் there is no centrifugal force in the rotating frame. Both centripetal and centrifugal are to be included in the
diagram. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் நார்மலாக நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. எங்கே வந்து ரொட்டேட்டிங் ஃப்ரேமில். ஓகேவா? ஸோ வித் திஸ் வீடியோ we have finished the third lesson and a new lesson we'll be seeing in the next video. Thank you.